மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் திராவிட கட்சிகள் திமுகலாம் போடுற நாடகம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. குறிப்பாக சொல்லணுன்னா, இப்போ வங்கி கணக்கில் செலுத்தின 5000 ஊர் முழுக்க அதான் பேச்சு. 5000 உனக்கே அடிச்சா எனக்கே அடிச்சான்னு ஒருத்தர் கேட்டு தங்களுடைய சந்தோஷத்தையும் வைத்தறிச்சலையும் கொட்டி தீர்த்துக்கிறோம். அப்படி தான் சொல்லணும். இது இல்லாமல் பின்னணியில் இன்னும் ஒரு திருட்டு வேலையை இந்த திராவிட அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஊரில் இருக்கக்கூடிய படிக்கிற இளைஞர்கள், படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொறுப்புகள் வழங்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இளைஞரணியில் துணை செயலாளர், தலைவர், துணைத் தலைவர்னு இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் இளைஞரணின்ற பேரில் ஊரில் இருக்கிற இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு பொறுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஆழம் என்னன்னு தெரியாமல் நம்ம வருங்கால சந்ததிகளும் எனக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒன்று தான் கேட்கணும். அவங்க 4 வருஷமாக கொடுக்காத பொறுப்பை இப்போ கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆழமாக சிந்திக்கணும். 2வது, இந்த பொறுப்புகளை வச்சு நீங்கள் உங்கள் பகுதியை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்ய உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ இத்தனை வருஷமாக இந்த பொறுப்புகள்லாம் இங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி பல பேர் வந்துட்டாங்க இந்த பொறுப்புக்கு. இப்போ உங்களை பிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ காலம் மாறினதுக்கப்புறமும் உங்கள் பகுதியில் சாலை நல்லா இருக்கா, தரமான குடிநீர் வருதா, ரேஷன் பொருட்கள் நல்ல பொருளாக வருதா, இது எல்லாத்தையும் நீங்கள் சிந்திக்கணும். தேர்தல் நேரத்தில் இவங்க நடத்துகிற இந்த நாடகத்தில் இளைஞர்கள் நீங்களும் இதில் போய் விழுந்து ஆட்படுத்தி நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது மட்டும் இல்லாமல் இந்த திமுக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பொறுப்பை வச்சு நம்மளுடைய வட்டாரத்தில், நம்மளுடைய குடும்பத்தில் படிக்கக்கூடிய பெண்களுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு சீட்டு வாங்க முடியுமா? இல்லை ஒன்றும் வேண்டாம், ஒரு அரசு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி 10 லட்சம் கொடு, 15 லட்சம் கொடு அப்படின்னு வாயில் வந்ததை அடித்து விடுவாங்க. ஏன்னு கேட்டால், இது நமக்காக வாங்கலை, தலைமை வரைக்கும் மேலே வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவான். திமுகவுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் சரி, நிர்வாகியாக இருந்தாலும் சரி, பணத்தை வச்சாதான் இந்த அரசாங்கத்தில் எல்லாமே நடக்கும். இதை சிந்தித்து செயல்பட்டால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில் தான் இந்தியா அப்படின்னு ஒரு கருத்தியலே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இளைஞர்கள் இந்த மாதிரி நாடகத்தை நம்பி உங்களுடைய வாக்குகளையும் உங்களுடைய திறனையும் வீணடிக்காதீங்க. நன்றி.